பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இன்னைக்கு நான் கொஞ்சம் பூக்களை வச்சிருக்கேன் கையில. ஆமாங்க, இந்த பூ இப்ப கொஞ்சம் வாடி வதங்கி இருக்கு. ஆனாலும் இது என்ன பூன்னு இதோட மரகதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க, செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்தி பூவை செடியில பார்க்கக்குள்ள ரொம்ப அழகா இருக்கும். அந்த பச்சைக்கும் அந்த சிகப்பு கலர் பூ அப்பப்பா கொள்ள அழகு. இந்த பூ செடியில இருக்கக்குள்ளேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பூவை பறிச்சு இத சுடுதண்ணியில போட்டு ஆறின பிறகு அந்த பூவோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கின பிறகு குடிக்கிறதும் நமக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா இதயத்துக்கு நல்லது, ரத்த சோகைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை பெண்களுக்கு வெள்ளைப்படுறதுக்கு பால்ல இந்த பூவை அரைத்து கலந்து குடிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, முடிக்கு ரொம்பவே நல்லது. இந்த பூவை கிட்டத்தட்ட 1/4 கிலோ எண்ணெய்க்கு ஒரு 20 பூவாவது நம்ம போட வேண்டியது இருக்கு. அவ்வளவு பூக்களை நம்ம போட்டு அரைத்து அந்த எண்ணெயில நல்லெண்ணெயில போட்டு நல்ல மிதமான வெப்பத்துல வச்சு பொறுமையா அதை காய்ச்சி தலைக்கு உபயோகப்படுத்துறதும் ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்களேன், எது எப்படியோ இந்த பூ அழகா செடியில இருக்கக்குள்ளேயும் பார்வைக்கு ரொம்பவே குளுமை தர அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, உதிர்ந்து காஞ்சு போய் கீழே விழுந்தாலும் அதை அரைச்சி அந்த தூள்ல பால்ல கலந்து குடிச்சாலும் நல்லது. தேவன் பிரோஜனமா நமக்கு படைத்த ஒரு பூ. அது தன்னுடைய தேவன் கணக்கு வைத்த அந்த திட்டத்தை மறக்கவே இல்லை. அது அப்படியே நமக்கு இன்ன வரைக்கும் பலன் கொடுக்கிற ஒரு மலரா இருக்கு. இந்த மலரை பார்த்தோன்னே எனக்கு ஏன் ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறவளா வாழ்றேனா அப்படின்னு தான். பாருங்களேன், தேவன் நம்ம எதுக்கு படைச்சாருன்னு தெரிஞ்சா தானே. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாங்க, தேவன் நம்ம உருவாக்குனதோட திட்டம் அவருடைய துதியை, அதாவது அவர் நம்மளை படைச்சதோட நோக்கமே அவர் நமக்கு செய்த நன்மைகளை மாத்திரமல்ல, அவருடைய குணநலங்களையும் அவர் எப்படிப்பட்டவர் என்ற புகழையும் நாம இந்த உலகத்துக்கு சொல்லி வரணும். இது தாங்க அவரோட திட்டம். உங்களையும் என்னையும் படைச்சதுக்கு. நான் என் மீது தேவன் வைத்திருக்க திட்டத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீங்க? God bless you all.